நம்ம சேனல்ல நியூ இயர் அன்னைக்கு என்னோட ஹோல்டிங்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அந்த வீடியோவோட எண்ட்ல ஒவ்வொரு மாசமும் என்னோட ஹோல்டிங்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்றேன், என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது, அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா வந்து மந்த்லி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீக்ல வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல வந்து கொஞ்சம் வேரி ஆகலாம். சோ என்னோட ஹோல்டிங்ஸ்ல சேஞ்சஸ்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் எதுவுமே பெருசா பண்ணல. அடிஷனலா வந்து ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக் வந்து ஆட் ஆயிருக்கு. ஏன்னா ஐடிசி ஸ்டாக்ஸ் நான் வச்சிருந்ததுனால ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக்ஸ் வந்து இப்ப நியூவா ஆட் ஆயிருக்கு. மத்தபடி எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் கிடையாது. 2025 மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஓபனிங் கிடைக்கல. IMF ஓட ஃபோர்காஸ்டும் சரி, நம்மளோட கண்ட்ரியோட growth எல்லாமே வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் தான் காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர்ல வந்து 6% பக்கமா இருந்த growth வந்து இந்த டைம் வந்து 0.5 அளவுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட ஜிடிபியில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதனால நம்மளோட கண்ட்ரியோட growth அஃபெக்ட் ஆகிறப்ப நம்ம மார்க்கெட்டும் டிஃபால்ட்டா வந்து அஃபெக்ட் ஆகும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதர் கண்ட்ரி மார்க்கெட்டை கம்பேர் பண்றப்ப நம்ம கண்ட்ரியோட மார்க்கெட் வந்து இன்னும் அந்த அளவுக்கு கரெக்ஷன் ஆகாம ஓவர் வேல்யூவா தான் இருக்குது. சோ யூஎஸ் மார்க்கெட்டுக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட் தான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான மார்க்கெட்டா இருக்கு. அதர் கண்ட்ரி மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. சோ நம்மளோட ஜிடிபி growth குறையுது அப்படிங்கிற பர்டிகுலரா எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸா லாஸ்ட் இயர் சரி இந்த இயர் ஸ்டார்டிங்லயே வந்து கண்டினியூஸ் ஹெவியான செல்லிங் இருக்கு. அது டிஐயும் சரி நம்ம மாதிரி இருக்கிற ரீட்டைல் பர்சன்ஸும் வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலுமே இன்னும் மார்க்கெட் வந்து ஹெவியா ஃபால் ஆகும். இப்போ 12 to 13% வரைக்கும் கரெக்ட் ஆயிர மார்க்கெட் 20% வரைக்கும் கூட போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய அனலிஸ்ட் வந்து பிரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் அதோட PE ரேஷியோ வந்து இன்னுமே கொஞ்சம் வேல்யூவேஷன் வைஸ் காஸ்ட்லியா தான் இருக்கு. சோ லாஸ்ட் 2 இயர்ஸ் அதாவது இப்போ 21ல வந்து ஹெவியான ஒரு ரன் அப் இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து 38-40 அந்த லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைட்டா கரெக்டான மார்க்கெட் வந்து 22-23ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 அந்த லெவல்லயே ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. 24 வந்தப்ப பாத்தீங்க அப்படின்னால இந்த 22-25 குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப IMF ஃபோர்காஸ்டும் சரி நம்மளோட ஜிடிபி growth இது எல்லாம் பேஸ் பண்ணி நம்மளோட PE வந்து 22-23 அந்த லெவல்ல அதர் கண்ட்ரியோட கம்பேர் பண்றப்ப வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியா இருக்கு. அதனால ஓவர் வேல்யூடு மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. சோ மேபி இது உண்மையுமே கரெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லா ரிசர்ச் ஃபர்மும் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த நியூஸை பேஸ் பண்ணி தான் கண்டினியூஸா FII வந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. யூஎஸோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்போட ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிரடியா இருக்குதுனால யூஎஸ் மார்க்கெட் நல்லா இருக்கும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் பேஸ் பண்ணி நம்மளோட FIIs வந்து கண்டினியூஸா வெளியே போயிட்டே தான் இருக்காங்க. நம்மளோட டிஐயும் சரி ரீட்டைல் பர்சன்ஸ் தான் வந்து அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில பேராமீட்டர்ஸ் அதாவது லாஸ்ட் இயரை பேஸ் பண்ணி இந்த இயர் நான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண போறது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ரிட்டர்ன் ஒரு 10% தான் கொடுத்துருந்துச்சு. 500 வந்து 16% இருந்துச்சு. மிட் கேப் வந்து 25% பக்கமா இருந்துச்சு. ஸ்மால் கேப் 25% இருந்துச்சு. மைக்ரோ கேப் வந்து 32% இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்ல லார்ஜ் கேப் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரன் அப் கொடுக்கல. லாஸ்ட் 2-3 இயர்ஸா வந்து மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் இதெல்லாம் எக்ஸலண்டான ஒரு ரன் அப் கொடுத்துருக்கு. நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கொடுக்கல. சோ இருந்தாலும் இப்போ மார்க்கெட் ஃபால் ஆகிறப்ப நிப்டி 50 ஓரளவுக்கு 10-12% தான் கரெக்ட் ஆயிருக்கு. அதர் மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாம் ஹெவியான ஃபாலோ பார்த்திருக்கு. உண்மையுமே மார்க்கெட் நெகட்டிவா போகுது அப்படின்னா இந்த மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் உண்மையுமே அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்ல சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம நிப்டி 50 வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த இயர் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அதுல ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் ஆல்ரெடி நம்ம ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்கோம். அது என்னென்ன கம்பெனிஸ் இப்ப என்னென்ன செக்டர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தா அப்படின்னா நிப்டி மீடியா வந்து பெரிய நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துச்சு 25% பக்கமா. மீடியாவை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹோல்டிங்ஸ்ல எந்த ஸ்டாக்கும் இல்ல. FMCGயும் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துச்சு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. ஓவராலா நிப்டி பேங்கே வந்து 6% ரிட்டர்ன் தான் கொடுத்துச்சு. FD ரிட்டர்னை விட கம்மியான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. இந்த இயர் பொறுத்த வரைக்கும் பிரைவேட் பேங்க், FMCG இந்த ரெண்டு செக்டரை வந்து கண்டிப்பா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. லாஸ்ட் இயரும் வந்து கரெக்ஷனை பார்த்திருக்கு. சோ இந்த இயர் வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறப்ப இந்த செக்டர்ஸ் எல்லாம் வந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் பார்மா செக்டர், ஐடி செக்டர், ஆட்டோ செக்டர் இது எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. 20% மேல ஒரு நல்ல ரிட்டர்னையும் கொடுத்திருக்கு. மார்க்கெட் வந்து கரெக்டா டைம்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரீபேலன்ஸ் பண்றது நல்லதா இருக்கும். இது வரைக்கும் நீங்க IPOs எல்லாமே ஹோல்டிங்ஸ்ல வச்சிருந்திருக்கலாம். இல்ல ஸ்மால் கேப், மிட் கேப்ல எல்லாம் ஹோல்டிங்ஸ்ல வச்சு ஒரு நல்ல ரிட்டர்ன் இருக்கு அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்க மிட் கேப், ஸ்மால் கேப், நியூ IPOs இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணாத கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து எக்ஸிட் ஆயிக்கிங்க.
அதுல எக்ஸிட் ஆயிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா மார்க்கெட்ல இப்ப அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்கிற லார்ஜ் கேப் கம்பெனிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்மளோட ஹோல்டிங்ஸை வந்து ரீபேலன்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல இப்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது. என்னோட ஹோல்டிங் ஸ்டாக்ஸை பத்தி நான் டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். நியூ இயர் வீடியோ அன்னைக்கு கம்ப்ளீட்டா அதை பத்தி அனலைஸ் பண்ணிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா என்னோட ஹோல்டிங்ஸ்ல வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு செக்டர் அலோகேஷன் பண்ணிருக்கிற, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம கரண்ட் சிச்சுவேஷன்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், எந்த செக்டரை ஃபோக்கஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து இப்போ எது கரெக்டா ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிருக்கு, எது ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸா இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு சேஞ்சஸே எதுவும் இருக்காது. மேக்ஸிமம் இயர்லி வந்து மினிமமா தான் வந்து எக்ஸிட் ஆகிறதும் இருக்கும், அதே மாதிரி இன்க்ளூட் பண்றதும் இருக்கும் ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ பிப்ரவரி மந்த்ல நான் வந்து ஒரு 50,000க்கோ 1 lakhோ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஜனவரி எண்டிங்லயே வந்து அந்த ஸ்டாக் செலெக்ஷன் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பேன் எப்பயுமே. அதாவது என்னோட ஹோல்டிங்ஸ்ல இப்ப இந்த எக்ஸல் ஷீட்ல வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்குது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு தேவையான ஸ்டாக்ஸ்ல வந்து நான் ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவேன். அந்த வகையில நான் ஜனவரி மந்த்ல லாஸ்ட்ல ப்ரிப்பேர் பண்ண எக்ஸல் ஷீட் தான் இது. எக்ஸல் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் ரெடி பண்ணி நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். ஆட்டோமொபைல் செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார் கப், மாருதி, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, பஜாஜ் ஆட்டோஸ், ஈச்சர் மோட்டார், டிவிஎஸ் மோட்டார்ஸ் என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. இப்ப இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷன்ல வந்து டாடா மோட்டார், ஹீரோ மோட்டார் வந்து ஓரளவுக்கு டீசென்டான பிரைஸ்ல வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு வந்து கடன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். இருந்தாலுமே இது வந்து இப்ப நியர்லி 52 வீக் லோவை பிரேக் பண்றது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப வந்த ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி 650 வரைக்கும் போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய அனலிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ மோட்டார் கார்ப்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த ஸ்டாக்கும் வந்து இப்ப நியர்லி 52 வீக் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்றப்ப ஓரளவுக்கு பிலோ 20 கீழே இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிமைனிங் ஸ்டாக்ஸ் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கடன் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் அந்த கம்பெனிக்கு. டிவிஎஸ் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 1.88 இருக்கு. சோ இது குவாலிட்டியான கம்பெனிஸா இருந்தாலுமே இப்ப கன்சிடர் பண்ண வேண்டிய லெவல்ல வந்து டாடா மோட் மேபி இன்னும் 650க்கு கீழே போச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இருந்தாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக், அதாவது டாடா மோட்டாரை பத்தி நிறைய ஜாஸ்தி பேசுறதுனால கண்டினியூஸா அதுலயே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணி அதர் ஸ்டாக்ஸ்லயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஹீரோ மோட்டார் கார்ப்பு கொஞ்சம் கீழே போச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வந்து நியூவா வந்து நான் கன்சிடர் பண்ணல. எனக்கு ஐபிஓலயே அலாட்மெண்ட் கிடைச்சிச்சு. இப்ப மார்க்கெட் கரெக்ஷன்ல வந்து 103 வரைக்கும் போச்சு. இந்த ஸ்டாக் எல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல வரட்டும், இல்ல பிஇ கரெக்ட் ஆகட்டும் அப்படின்னா ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். இதெல்லாம் வந்து 100 லெவலுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை நான் அக்குமுலேட் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். பினான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதனால இந்த இயர் நல்ல ஒரு ஹோப் இருக்கு. பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸை வந்து ஒரு 100 ரூபீஸ் அந்த லெவலில் கிடைச்சிச்சு அப்படின்னா அக்குமுலேட் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். பேங்கிங் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி, கோட்டாக் மகேந்திரா இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நல்லா ஃபால் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கரெக்டா இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே கரெக்ட் ஆயிருக்கு. இதுல இருக்கிற நான் பேங்கிங் பினான்ஸ்ல கேஷ் ரிசர்வ் ஜாஸ்தி பண்ணதுனால இந்த ஸ்டாக் வந்து கரெக்ட் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க்லயும் அதே மாதிரி தான். டாடா மோட்டார் மாதிரி ஓரளவுக்கு மேல ரொம்ப ஹோல்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஆப்ஷனா வந்து ஆக்சிஸ் பேங்கை கூட கன்சிடர் பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நீங்க பேங்கிங் செக்டர்ல ஸ்டாக்கே இல்ல அப்படின்னா ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி ஸ்டாக்கை கூட கன்சிடர் பண்ணலாம். அதையுமே வந்து ரீசெண்டான பிரைஸ்ல தான் இப்ப இருக்குது. லாஸ்ட் இயர்ல பர்ஃபார்ம் பண்ணதுனால மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறப்ப பேங்கிங் செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலரா பிரைவேட் செக்டர் பேங்க் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப மார்க்கெட்ல வந்து ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. கெமிக்கல் செக்டரை பொறுத்த வரைக்கும் பிடிலைட் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. பிஇ வந்து பெரிய அளவுக்கு கரெக்ஷன் ஆகல அப்படின்னாலும் பிலோ 52 வீக் லோவுக்கு பக்கமா இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சு. மறுபடியும் ஒரு ரன் அப் கொடுத்துட்டு 2900க்கு பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க பிஇக்கு ஈக்குவலா வரட்டும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து நம்ம வந்து அக்குமுலேட் பண்ண முடியாது. பிலோ 52 வீக் லோவை பிரேக் பண்ணுது, இல்ல அதுக்கு ஈக்குவலண்டா வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இந்த ஸ்டாக் எல்லாமே கன்சிடர் பண்ணலாம். சேம் கன்சியூமர் டியூரபிள பொறுத்த வரைக்கும் டிமார்ட்டும் அதே மாதிரி இதோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கும் வந்து
வந்து நல்லா கரெக்ட் ஆயிட்டு தான் இருக்கு. நியர்லி 52 வீக் லோக்கு பக்கமா இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி இந்த எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நான் கொஞ்சம் கம்மியான ரேட்லயே வாங்கினதுனால அதுக்கப்புறம் பெருசா இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறேன். இந்த மாதிரி 52 வீக் லோவை பிரேக் பண்ணி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல கரெக்ஷனை பார்த்துட்டு தான் இருக்கு. 8000 ரூபாய்க்கு மேல இருந்த ஸ்டாக் வந்து இப்ப 5000 லெவல்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலுமே மார்க்கெட்ல வந்து இதை பத்தி நிறைய நெகட்டிவ் நியூஸஸ் கண்டினியூஸா வந்திருக்கு. ஜூடியோ வந்து இந்த லாஸ்ட் மந்த்லயே கூட 25 ஷாப்ஸ்க்கு மேல க்ளோஸ் பண்ணிருக்கிற மாதிரி நியூஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே பார்த்துட்டு ஸோ இவங்க எதனால க்ளோஸ் பண்றாங்க, இவங்களோட growth எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட 52 வீக் லோ அப்படின்னாலுமே 3000 ரூபாயா இருக்கு. உண்மையே பாத்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் வந்து ஜாஸ்தியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்ல ஏதாச்சும் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு தான் இருக்கிறேன். பினான்ஸ் செக்டருக்கு அப்புறம் இந்த இயர்ல நான் ஃபோக்கஸ் பண்ண போற செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா FMCG. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அட்ராக்டிவான பிஇல வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பா வாங்க முடியாது. ஓரளவுக்கு ரீசனபிளான பிரைஸ் இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலா கிடைக்குது, கொஞ்சம் மார்க்கெட்ல கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து இதை அக்குமுலேட் பண்ணிக்க வேண்டியதா. HUL பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரிட்டானியாவும் இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோத்ரேஜும் நெஸ்லேவும் பாத்தீங்க அப்படின்னா 52 வீக் லோவுக்கு பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வருண் பெவரேஜஸும் வந்து 52 வீக் லோவுக்கு பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் எல்லா டைம்லயும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காது. இந்த மாதிரி ஹெவியான பிரஷர் இருக்கிற டைம்ல தான் வந்து இது எல்லாமே ஓரளவுக்கு கரெக்ட் ஆகும். பினான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம் பினான்ஸும் வந்து ஓரளவுக்கு டீசென்டான பிஇல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 12 லெவல்ல தான் இருக்கு. அதர் பினான்ஸ் செக்டரை கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் வந்து லோவர் வேல்யூஷன்ல தான் இருக்கு. ஜியோ பினான்ஸை பொறுத்த வரைக்கும் 400க்கு பக்கமா போன ஸ்டாக் வந்து இப்போ 240 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எப்படி பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்ல அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம், அதே மாதிரி ஜியோ பினான்ஸையும் வந்து பிலோ 250 கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த மந்த் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். ஸோ இது எல்லாமே மார்க்கெட்ல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு குரூப்புக்கு கீழே இருக்கிற கம்பெனிஸ். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டைட்டனை பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஐடிசி ஹோட்டல் வந்து இது ஃப்ரெஷ் பையிங் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இருக்கிற ஹோல்டிங்ஸ் வந்து நெகட்டிவ் ஃபால் ஆச்சு அப்படின்னால மெயின்டைன் பண்ணலாம்னு தான் இருக்கு. ஏன்னா ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் தான் இருக்காங்க. அது இல்லாம இவங்க டிவிடெண்ட் வந்து ஃபியூச்சர்ல நல்லா கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பே இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை வந்து ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து நம்ம அடிஷனலா அக்குமுலேட் பண்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா பண்ணிக்கலாம். ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்டான ஒரு ரன் அப் லாஸ்ட் இயர் கொடுத்துச்சு. இந்த கம்பெனிஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்டான ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிவிடெண்டை மட்டும் நான் இதுல எல்லாமே ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். பிளஸ் பேயிங் வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறம் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். அதானி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் வைஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இவங்களோட பிசினஸ் மாடல் வந்து எக்ஸலண்டான ஒரு பிசினஸ் மாடல். அதானி குரூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க அதானி போர்ட்டை மட்டும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணலாம். மற்ற வகையில வந்து எல்லா ஸ்டாக்கை விட்டு விலகி இருக்கிறது நல்லது. அதானி போர்ட் வந்து இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலா தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. உண்மையே இதோட 52 வீக் அப்படின்னா 1000 ரூபாயா இருக்கு. இன்னும் ஒரு 100 ரூபீஸ்க்கு பக்கமா கரெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா அதானி குரூப் வந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஹிண்டன்பர்க் முதற்கொண்டு எல்லாமே இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே அதானி போர்ட் ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பிசினஸ் மாடல் இருக்கிறதா, நல்ல ஒரு ஃபியூச்சர் growth இருக்கிற கம்பெனி தான். நல்ல ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு மினிமம் குவான்டிட்டியை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏசியன் பெயிண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கரெக்டா இருக்கு. இண்டஸ்ட்ரி ஈக்குவலா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து இப்ப ஹெவியான காம்படிட்டர் வந்து மார்க்கெட்ல இருக்காங்க. பிர்லா ஊப்ஸ் இருக்கு, நிப்பான் JSW பெயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடரா இருந்தாலும் ஹெவியான ப்ரெஷரை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி ஈக்குவலா இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம பிலோ 52 வீக் லோக்கு பக்கமா தான் இந்த ஸ்டாக் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகுது அப்படின்னா இதையுமே வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணலான்ட்டு தான் இருக்கிறேன். பார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ற லெவல்ல டாக்டர் ரெட்டி, சைடஸ் லைஃப் சயின்ஸ், சிப்லா இது மூணுமே வந்து ஒரு அளவுக்கு டீசென்ட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாக்டர் ரெட்டி வந்து நல்லாவே கரெக்ட் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டி ஓரளவுக்கு மேல ஹோல்டிங்ஸ் நீங்க ஏத்திக்கிட்டே போக தேவையில்லை. அதர் ஆப்ஷனா வந்து நீங்க சைடஸ் லைஃப், சிப்லாவையும் கன்சிடர் பண்ணலாம். இது மூணுமே வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நீங்க சன்ஃபார்மாவை கூட கன்சிடர் பண்ணலாம். ரிலையன்ஸ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் பெரிய மூவ்மெண்ட் இல்லாம தான் இருக்காங்க. ரிசர்ச் ஃபார்ம்ஸ் வந்து ஹியூஜான டார்கெட் எல்லாமே வந்து இதுக்கு இருக்கு அப்படின்னு கொடுத்தாலுமே ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் எல்லாமே பெரிய அளவுக்கு இல்லாம தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் ஜியோ ஆகட்டும், ரிலையன்ஸ் ரீட்டைல் இது எல்லாமே அன்லாக் பண்றப்ப இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும்.
ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா நீங்க வந்து ரிலையன்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். நல்ல ஒரு ரிட்டர்னை ஃபியூச்சர்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நியர்லி 52 வீக் லோக்கு பக்கமாவே இப்ப அந்த கம்பெனி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து சைக்கிளிக் செக்டர் ஸ்டாக்னு சொல்லுவோம். இமீடியட்டா வந்து ரீபவுண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. மேபி 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் இந்த மாதிரி கூட ரிட்டர்னை கொடுக்காம இருக்கலாம். ஆனா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth ஆகிறப்ப இந்த சைக்கிளிக் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாரதி ஏர்டெல் வந்து இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. பார்க்கலாம் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்ட்டு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஐடிசி ஹோட்டல் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி செக்டரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதனாலயும் இந்த ஐடிசியில் இருக்கிற அதர் பிசினஸ் அக்ரி பிசினஸ் ஆகட்டும் ரிமைனிங் பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாதனால ஐடிசி ஸ்டாக்கும் வந்து கரெக்ஷன் ஆயிட்டே இருக்கு. இதோட 52 வீக் லோ வந்து 375 இருக்கு. பிலோ 400 கீழே போச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ இப்போ நான் கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னது முழுக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொன்னது. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸா இருக்கிற இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஃப்எம்சிஜி செக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா HUL, நெஸ்லே, டாடா கன்சூமர் இது எல்லாமே வந்து நான் லோ பிரைஸ்ல இருந்து நான் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நான் இந்த பிரைஸ்ல வந்து நான் அக்குமுலேட் பண்ணனால எனக்கு பெரிய ஒரு பிரைஸ் சேஞ்சஸ் வந்துடாது. இப்ப மார்க்கெட்ல இப்பதான் நீங்க இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே ஹோல்டிங்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல ஃபியூச்சர் growth இருந்தாலுமே ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு இதுல ஹோல்டிங்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னா அடுத்த ஆப்ஷனா வந்து நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களோட ஹோல்டிங்ஸ்ல எப்பயுமே ப்ராப்பரான செக்டர் அலோகேஷன் வச்சுக்கோங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட் ரெடி பண்ணிட்டு மார்க்கெட் வந்து டவுன் ஆனாலும் சரி அப் ஆனாலும் சரி வேல்யூவான ஸ்டாக்ஸ்ல ப்ராப்பரா ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. முடிஞ்ச வரைக்கும் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் நல்ல ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபண்டமெண்டலான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. சிங்கிள் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த வகையில 10% மேல போகாத மாதிரி பாத்துக்கங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. செக்டர்லயும் பர்டிகுலரா என்னென்ன ஸ்டாக்ஸ் அதுல நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க அது எது வேல்யூவா கிடைக்குதோ அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி செக்டர் ரொட்டேஷன் நடக்கும். அப்ப நம்ம வந்து கரெக்டா அந்த செக்டரை ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருக்கிற ப்ராப்பரான ஸ்டாக்ல ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ஹெல்த்தியா பில்ட் பண்ண முடியும். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக்ஸும் இருக்கும், கொஞ்சம் அக்ரெசிவ் ஸ்டாக்ஸும் இருக்கும். நீங்க சேஃபா வேணும் அப்படின்னா நீங்க வேல்யூ ஸ்டாக்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அக்ரெசிவ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகிறப்ப ஒரு நல்ல ஃபாஸ்டா க்ரோ ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகிறப்ப பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு லாஸையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவ் ஸ்டாக்ஸும் இருக்கும் வேல்யூ ஸ்டாக்ஸும் இருக்கும். ரெண்டும் ஒரு காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல வெல்த் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எதையுமே வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.